அண்மை செய்தியை பார்க்கிறோம். சாகித்ய அகாதமி விருது அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. 4 அமைப்புகளை ஆலோசிக்காததால் சாகித்ய அகாதமி விருதுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இது குறித்து என்ன விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு? காயத்ரி, 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் நேற்று அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த பட்டியல் தற்பொழுது மத்திய அரசினுடைய தலையீட்டின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. நேற்று நண்பகல் முதல் அந்த ஆலோசனை கூட்டங்கள் எந்தெந்த நபர்களுக்கு, அந்த எழுத்தாளர்களுக்கு அந்த விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்ற நிலையில் இறுதியாக தமிழில் மட்டும் மொத்தமாக 14 புத்தகங்கள் அந்த விருதிற்கான ஒரு பட்டியலில் விண்ணப்பத்திற்கு வந்திருந்த நிலையில் தமிழினுடைய தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற தமிழ்செல்வன் என்பவர் எழுதிய அந்த நூலுக்கான ஒரு விருது என்பது இறுதி செய்யப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த பட்டியலை வெளியிடுவதற்கு மத்திய அரசு ஆட்சேபனை தெரிவித்ததன் காரணமாக அந்த பட்டியல் என்பது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ விருதுகள் என்பது அறிவிக்கப்படாமலும் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படும். தமிழ் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக 22 மொழிகளில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கான அந்த ஒரு தேர்வுகள் என்பதும் அனைத்துமே முடிவடைந்து அந்த பெயர்களும் இறுதி செய்யப்பட்ட நிலையில் பட்டியலை வெளியிடக்கூடாது என்ற ஒரு கடும் அழுத்தம் என்பது மத்திய அரசின் தரப்பிலிருந்து வருவதாகவும் அதனால் இந்த விருதுகள் என்பது தற்பொழுது அறிவிக்கப்படாமல் இருப்பதாகவும் சாகித்ய அகாடமி நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகள் மட்டுமல்லாமல் எழுத்தாளர்களும் இணைப்பில் இருங்க சுசித்ரா, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக விசிகவினுடைய எம்பி திரு ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 4 அமைப்புகளோடு ஆலோசிக்காத காரணத்தினால சாகித்ய அகாதமி அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிற தகவல் வெளியாக இருக்கு. இதை எப்படி பார்க்க வேண்டும்? பட்டியலை கொடுக்க வேண்டாங்கிற ஒரு அழுத்தம் மத்திய அரசு தரப்பிலிருந்து இருக்கும்னு புரிந்து கொள்ளலாமா? கல்வி கலாச்சாரத்துறை இரண்டுக்குமான அமைச்சர் முழுமையாக ஒரு RSS செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான தொகை அவரால் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதில் இருக்கின்ற தன்னாட்சி அமைப்புகள், கலாச்சாரத்துறையின் கீழ் இருக்கின்ற தன்னாட்சி அமைப்புகள், சாகித்ய அகாடமி, சங்கீத கலா அகாடமி போன்ற 4 அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளுடைய விருதுகளை எல்லாம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். இதை கலாச்சாரத்துறையினுடைய ஒப்புதலோடு தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு கலாச்சாரத்துறையிலிருந்து ஒரு நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே அவசர நிலை காலத்தில் கூட சாகித்ய அகாடமி இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளானது கிடையாது. நேற்று இதற்கான விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அந்த கமிட்டியிலே அது தலைவர் மற்றும் நிர்வாக குழுவினுடைய ஒப்புதலும் பெறப்பட்டுள்ள நிலையில் இதை பிரஸ் கான்பரன்ஸ் வைத்து செய்தியாளர்களிடத்திலே அதை அறிவிப்பதற்கு முன்பாக ஒன்றிய பாஜக அரசுடைய கலாச்சாரத்துறை இதில் தலையிட்டு அதை நிறுத்தி இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இது போன்ற தன்னாட்சி அமைப்புகளை தன்னுடைய பிடியின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கிறது. இது குறிப்பாக பண்பாட்டு துறையின் கீழ் இருக்கின்ற தன்னாட்சி அமைப்புகளை இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது முழுமையான ஒரு சர்வாதிகார போக்காகும். இதை எழுத்தாளர்கள் யாரும் ஏற்கக்கூடாது. இத்தகைய சர்வாதிகார போக்கை நடுக்கு நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியாவில் இருக்கின்ற தன்னாட்சி அமைப்புகளுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதன் மூலமாகவே இந்திய ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க முடியும். இன்றைக்கு இது போன்ற தன்னாட்சி அமைப்புகளாக இருந்த தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு பாஜக அரசுடைய பிடிக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது பண்பாட்டுத்துறையின் கீழ் இருக்கின்ற சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதையும் தன்னுடைய பிடியின் கீழ் கொண்டு வருகிறார்கள். இனிமேல் பாஜக காரர்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான விருதுகள் அளிக்கப்படும். பாஜகவிலே சாகித்ய அகாடமி விருதாளர்களுடைய ஒரு அணி உருவாக்கப்பட்டாலும் நமக்கு வியப்பு அடைவதற்கில்லை. இது மிக மிக மோசமான ஒரு சர்வாதிகார செயல். இந்த அறிவிப்பை, இந்த முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.